ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூ இயர் ரெசல்யூஷன் பேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஓகேவா? அது என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ வந்து என்ன அப்படின்னா, ஃப்ரம் த பேசிக்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீச் பண்ணுவோம். சரியா? இது வந்து என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் கவர் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, டிஎன் பிஎஸ்சி ஏஇ எக்ஸாம், அதுக்கப்புறம் டிஆர்பி பாலிடெக்னிக்கு, டிஎன்இபிஏஇ, ஆர்ஆர்பி ஜெய், எஸ்எஸ்சி ஜெய், இந்த எல்லா சிலபஸுமே இதுல வந்து என்ன அப்படின்னா இன்க்ளூடடா இருக்கிற மாதிரி இருக்கும். அதான் வந்து மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி வந்து அடுத்து வந்து குடுத்துருப்போம். சரியா? எதனால வந்து நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து ஆக்சுவலா ஜாயின் பண்ணுவாங்க ஜென்ரலா. அதாவது நார்மல் பேட்ச்சுக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னா எதுக்காக ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இன்டெப்த்தா வந்து உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்க ஒரு கிளியர் ஐடியாவோட உங்களுக்கு சொல்லி தருவோம். அது நல்லா புரியிற மாதிரியும் உங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாரி டே பை டே டெஸ்ட் இருக்கும். இப்ப டெய்லி கிளாஸஸ் வித் டெஸ்ட்டோட உங்களுக்கு இருக்கிறனால, ஆ ஒரு 1 இயர்க்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டா படிச்சுட்டு டெய்லி டெஸ்ட் எழுதுற மாரி ஒரு நல்ல ஒரு பிராக்டிஸ்டா இருக்கும். அதே மாரி தமிழ்நாடு லெவல்ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மித்த அகாடமிய கம்பேர் பண்ணும்பொழுது அதிகமான லைவ் செஷன்ஸ் வித் டெஸ்ட் சீரிஸோட இருக்கும். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல இருந்து மட்டுமே வந்து ஆ அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க எப்பயுமே. எந்த ஒரு ஸ்பெஷல் மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம குடுத்து இது பண்ணாம, நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ்ல நம்ம நடத்துற மெட்டீரியல வச்சே, நம்ம எனி அதர் பிடிஎஃப்ஸ் இல்ல புக் எதுவுமே இல்லாம, இத மட்டும் வச்சே வந்து என்ன அப்டின்னா, நமக்கு வந்து அதிக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து இந்த லாஸ்ட் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து உங்களுக்கு வந்து இந்த மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கு முன்னாடி இப்ப லாஸ்ட்டா நடந்த சர்வே டிராஃப்ட்மேன் எக்ஸாம்ல 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளோட ஆன்லைன் கோர்ஸ். அதாவது வந்து என்ன அப்டின்னா, போத் கான்செப்ட் கிளாஸஸ் அதே மாரி டெஸ்ட் சீரிஸ் 2யும் சேர்த்து வந்து 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் கவர் ஆயிருந்துச்சு. இதுக்கான ஒரு ப்ரூஃப் வீடியோ வந்து நம்ம எக்ஸாம் முடிச்சோனே போட்டிருந்தோம். அந்த வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். அதாவது இப்ப டெஸ்ட்னா எந்த கொஸ்டின், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு டிஎன்பிசில கேட்ட 100த் கொஸ்டின் நம்ம டெஸ்ட்ல வச்சு எத்தனாவது கொஸ்டின், எந்த டெஸ்ட்ல எத்தனாவது கொஸ்டினா கேட்டிருந்தோம், இல்ல எந்த டேல நடத்தின டாபிக் எது அப்படின்றத ஸ்கிரீன் கிளிப்பிங்கோட நான் வந்து குடுத்திருந்தேன் உங்களுக்கு. அதே மாரி பார்த்தோம் அப்படின்னா, ரோட் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கு 180 பிளஸ் டெக்னிக்கல் கொஸ்டினும், 80 பிளஸ் ஜிஎஸ் கொஸ்டின்ஸும் வந்து நம்மளோட அ அகாடமில இருந்து வந்திருந்துச்சு. நம்ம நடத்தின கிளாஸஸ்ல இருந்து வந்திருந்துச்சு. அதுக்கான ப்ரூஃப் வீடியோவும் அதே மாரி நம்ம குடுத்திருந்தோம். எந்த கிளாஸஸ், எந்த டெஸ்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற மாரி குடுத்திருந்தோம். சரியா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாரி இருக்கும் அப்டின்ற மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸா இருக்கும் 1 இயர்க்கு. ஏன்னா, இப்ப நமக்கு வந்து இந்த இயர் எண்ட்ல தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்டின்ற மாரி சொல்ட்டாங்க. ஸோ 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா ஏன்னா நம்ம வந்து சப்ஜெக்ட்டோட டச் இல்லாம விலகி போயிறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக, அ என்டையரா அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா நம்ம சப்ஜெக்ட்ட லைட்டாவாவது நம்ம வந்து என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டு ஒரு டெஸ்ட் டெய்லி ஒரு டெஸ்ட் டெக்னிக்கலுக்கு எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்டிங்கிற மாரி ஒரு நல்ல கோர்ஸா உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? ஒரு லாங் டியூரேஷன் கோர்ஸா இருக்கும். அதே மாரி டெக்னிக்கல், ஜிஎஸ் 2மே கவர் ஆகுற மாரி இருக்கும். 600 பிளஸ் செஷன்ஸோட உங்களுக்கு இருக்கும். அதே மாரி 300 பிளஸ் டெஸ்ட்டோட இருக்கிற மாரி இருக்கும். சரியா? ஃபார்முலா அண்ட் கான்செப்ட் ரிவிஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் முடிச்சோனயுமே நம்ம வைப்போம். அதே மாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷனும் ஒவ்வொரு யூனிட் முடிச்சோனயுமே அந்தந்த யூனிட்ல என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து குடுத்துருவோம். சரியா? அதே மாரி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா. அத அட்டெண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி டெய்லி உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். அதே மாரி வந்து ஃபுல்லா வந்து என்ன அப்படின்னா, அப்ஜெக்டிவ் புக்ஸ் ஓரியன்டடா எந்த ஒரு டாபிக்கையும் நம்ம நடத்த மாட்டோம். எல்லாமே கான்செப்ட்ட வச்சு தான் உங்களுக்கு ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ற மாரி இருக்கும். கான்செப்ட் ஓரியன்டட் கிளாஸஸ் தான் எப்பவுமே நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல இருக்கும். சரியா? ஏன்னா கான்செப்ட் தான் நம்ம கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கான்செப்ட்ட தெளிவா நடத்திருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளோட யூனிட் என்ன யூனிட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதுக்கான ஷெட்யூல் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிறதுல, இப்போ டே 1ல என்ன சப் டாபிக் நம்ம வந்து குடுத்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிள் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது. அந்த டாபிக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெஸ்ட்டா இருக்கும். சரியா? டெஸ்ட் பிடிஎஃப் சென்ட் பண்ணிருவோம். டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸஸ் அண்ட் மோர் சர்க்கிள் அப்படிங்கிறது செகண்ட் டே. அதுக்கு அடுத்த நாள்ல உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். சரியா? அதே மாரி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறதும் அதே மாரி தான். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமென்ட் டாபிக்கும் அதே மாரி நாள் வந்து 4த் டேல வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான கான்செப்ட் கிளாஸஸ் இருக்கும். 5த் டேல வந்து என்ன அப்படின்னா, அதுக்கான டெஸ்ட் டிஸ்கஷன் வித் டெஸ்ட் பிடிஎஃப் ஓட இருக்கும். சரியா? அதே மாரி ஃப்ளக்சர் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், சிம்பிள் பெண்டிங் தியரி அதே மாரி 5த் டேல. அது வந்து 6த் டேல டெஸ்ட்டா இருக்கும் உங்களுக்கு. 6த் டேல பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளக்சர் அண்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது 7த் டேல வந்து உங்களுக்கு டெஸ்ட் பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். 7த் டேல இருக்கக்கூடிய பிரஷர் வெஷல் அப்படிங்கிற கான்செப்ட் டாபிக் நம்ம நடத்துவோம். அது வந்து 8த் டேல உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷனா இருக்கும். சரியா? அதே மாரி யூனிஃபார்ம் டார்சன் ஆர் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது, அதே 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 மாரி தான் டெஸ்ட் டிஸ்கஷன் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டே குடுப்போம். இதுக்கப்புறம் பக்லிங் ஆஃப் காலம்,
அதுக்கப்புறம் கம்பைன்ட் அண்ட் டைரக்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ்ங்கிற டாபிக், அதுக்கப்புறம் தியரி ஆஃப் ஃபெயில்யூர் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் பிளேன் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் டைப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ இது 12th டேல இருக்கு அப்படின்னா 13th டேல உங்களுக்கு டெஸ்ட் டிஸ்கஷன் அண்ட் டெஸ்ட் பிடிஎஃப் நம்ம வந்து சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன் உங்களுக்கு வந்து இருக்கும். சரியா? இது முடிச்சோனோ ஒவ்வொரு யூனிட்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்தோமோ அந்த ஃபார்முலா ரிவிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒன் ஷாட் ரிவிஷன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா அந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வர ஒரு ஓவர்வியூவா ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எது கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா சொல்லுவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும். யூனிட் டெஸ்ட், அதாவது அந்த யூனிட்டை கம்ப்ளீட்டா சேர்த்து இது வந்து இப்போ நம்ம இந்த 13 டே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா டெஸ்ட் வச்சிருப்போம். அதை சேர்த்து ஒரு யூனிட் டெஸ்டா நம்ம வச்சிருவோம். சரியா? ஏன்னா நம்மளை பொறுத்தளவு அந்த யூனிட் வந்து நம்ம வந்து கரெக்டா கவர் பண்ற மாதிரி இருக்கணும். அதனால வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிட் டெஸ்டா உங்களுக்கு வந்து என்ன பண்ணிடுவோம் வச்சிரும். சரியா? ஸோ அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் அந்த மென்டல் எபிலிட்டியோட ஷெட்யூல் இருக்கும். சரியா? ஸோ இதை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பாலிட்டி தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே, அதாவது இந்த சீரியல் நம்பர் 1ங்கிறதா ஃபர்ஸ்ட் டே டாபிக் நமக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, சாலின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட். செகண்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன், யூனியன், ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சிட்டிசன்ஷிப் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ங்கிற தேர்ட் டே. ஃபோர்த் டே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபிஃப்த் டே பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டு ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், யூனியன் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது. சிக்ஸ்த் டே பார்த்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிறது. செவன்த் டே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, ஜுடிஷரி இன் இந்தியா அப்படிங்கிறது. எயித் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் ரூல், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்படிங்கிற டாபிக். நைன்த் டே பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் லாங்குவேஜஸ், ஷெட்யூல் 8, அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட் பத்தி, சரியா, உள்ளாட்சி அமைப்புகள் பத்திலாம் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டே 10ல பஞ்சாயத் ராஜ், கரப்ஷன் இன் பப்ளிக் லைஃப். இன்னும் இந்த டாபிக் ஆக்சுவலா கண்டினியூ ஆகும் இந்தியன் பாலிட்டியில. நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 10 டேஸ்க்கான ஷெட்யூல் மட்டும் இதுல காமிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் உங்களுக்கு அப் டு யூனிட் எல்லா யூனிட் முடியிற வரை இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பாலிட்டியும் இன்னும் இருக்கு டாபிக் நமக்கு. ஓகேவா? அதே மாதிரி மேத்ஸ் பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா மென்டல் எபிலிட்டி பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் டேல சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற டாபிக், செகண்ட் டேலையும் சிம்பிளிஃபிகேஷன், தேர்ட் டே பர்சன்டேஜ், ஃபோர்த் டே பர்சன்டேஜ். அதே மாதிரி ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் டே, எல்சிஎம் அப்படிங்கிறது 7th அண்ட் 8th டே, அதுக்கப்புறம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறது 9th அண்ட் டே. ஏன்னா மினிமம் 2 டேஸ் நமக்கு தேவைப்படும். நிறைய வந்து கான்செப்ட் சொல்லிட்டு அது ரெலவெண்டா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுனால உங்களுக்கு வந்து 2 டேஸ் மினிமம் தேவைப்படும். ஸோ இதான் வந்து ஒரு 10 டேஸ்க்கான ஷெட்யூல் மென்டல் எபிலிட்டிக்கு. ஓகேவா? இதே மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்தராகவும் கண்டினியூ ஆகும். அதே மாதிரி என்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாமா கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு அந்த ஏஐ எக்ஸாம்ல. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஆர்பி எக்ஸாம் இதுகளுக்குலாம் பேசிக் இன்ஜினியரிங் இருக்கனால ஃப்ரீ இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் வீடியோ வந்து நம்ம வந்து அந்த வீடியோ ஃப்ரீயாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா? அந்த கோர்ஸ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் எப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு டுமாரோல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஏன்னா வந்து நமக்கு வந்து 1 இயர் பேட்ச் அப்படிங்கிறப்ப இது வந்து கரெக்டா நமக்கு வந்து அந்த 1 இயரை கரெக்டா ரீச் பண்ணிடணும் அப்படின்றக்காக நம்ம வந்து டுமாரோல இருந்து இந்த பேட்ச் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றோம். சரியா? அதே மாதிரி இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் பேட்ச் பொறுத்தளவு இதை வந்து நம்ம வந்து ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸா நம்ம வந்து லான்ச் பண்றோம். இதுக்கான அந்த ஆக்சுவல் கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைசிங்ல தான் இருக்கும். சரியா? நம்மளோட இன்ஸ்டியூட்டை பொறுத்தளவு டெக்னிக்கல் அகாடமியா இருந்தாலும் எப்பயுமே பிரைசிங்கை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு அக்சஸ் பண்ற லெவல்ல தான் இருக்கும். சரியா? அதே மாதிரி லக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இந்த டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பர் 9677711366 கால் பண்ணி அதை பத்தின டீடைல்ஸ் வந்து நீங்க வந்து கேட்டுக்கலாம். சரியா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட அகாடமி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18-13+ பாசிட்டிவ் ரிவ்யூஸோட இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக்கல் அகாடமி. நம்மளோட ஒன்லி கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 9677711366 அப்படிங்கிறது மட்டும்தான். நம்ம அதே மாதிரி நம்ம அகாடமியோட ஸ்பெல் பாத்தீங்க அப்படின்னா SPAARKZ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா நம்மள்ட்ட ஆஸ்க் பண்ற கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த கோர்ஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து சூட்டபிளா, ஏன்னா ஒரு பர்டிகுலர் டைமிங்ல அவங்களால வந்து அவைல் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருக்குமே இது சூட்டபிள் தான். ஏன்னா வந்து ஆஃப்டர் வந்து ரெக்கார்டட் வீடியோ அது இருக்கும். நீங்க எவ்வளவு வேணாலும் அதை வாட்ச் பண்ணி பாத்துக்கிற மாதிரி இருக்கும். சரியா?
அதே மாதிரி பிகினரா இருந்தா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே பிகினருக்கு சூட்டபிள் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் தான். ஏன்னா பேசிக்ல இருந்து நடத்துறதுனால கண்டிப்பா சூட்டபிளா இருக்கும். அதே மாதிரி இது போக வேற ஏதாவது நான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. எந்த மெட்டீரியல்ல உள்ள மெட்டீரியலை நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ஒழுங்கா நம்ம வந்து கொடுக்குற கிளாஸஸ்ல நடத்துற டாபிக் நல்லா படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தாலே போதும். சரியா, வேற எந்த புக்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி சிங்கிள் அட்டம்ப்ட்ல செலக்ட் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பா வந்து அதுக்கான எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா சிங்கிள் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணலாம். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோர்ஸ் வந்து நம்ம நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது ரிலவெண்டா நீங்க டீடைல் கேட்கணும் அப்படின்னா நம்ம கான்டாக்ட்ல கொடுத்த நம்பரை கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.